வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 2.1 ஓட கண்டினியூஷன் சம்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Now question number 4, how many whole numbers are there between 32 and 53? இது ரொம்பவே சிம்பிளான क्वेश्चन தான். 32 and 53 க்கு நடுவுல இருக்கிற ஹோல் நம்பர்ஸ் எழுத சொல்லிருக்காங்க. சோ 32 க்கு அடுத்த நம்பரான 33, say 33 ல இருந்து எடுத்துக்கிறேன். Now 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, again 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51 and finally 52. So 32 க்கும் 53 க்கும் in between ல இருக்க whole numbers இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றேன். Since இது ரொம்ப சிம்பிளான சம்மா இருக்கறனால hope you get the concept clearly. We'll go for the next problem. So அடுத்து நம்ம பார்க்க போற ரெண்டு ப்ராப்ளம்ஸும் பாத்தீங்கன்னா predecessor and successor பேஸ் பண்ணினது. So successor and predecessor னா என்ன and அதோட ஃபார்முலா பத்தி தெரிஞ்சுக்க மேல கார்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. Now question குள்ள போலாம். So question number 5, write the successor of அப்படின்னு சொல்லி ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. Here கொடுத்திருக்க 4 சப்டிவிஷனுக்கும் நம்ம வந்து successor கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So according to the concept of successor ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா successor is equal to n plus 1. So நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா first ஆப்ஷன் A பாருங்க 2440701ங்கிறது given number. So நம்ம successor of given number கண்டுபிடிக்கணும். So successor of given number கண்டுபிடிக்கிறதுக்கு n plus 1ங்கிறது தான் ஃபார்முலா. So here n is 2440701 plus 1. So 2440701 ஓட 1 add பண்ணும்போது will get 2440702. So the successor of 2440701 is 2440702. So இதை இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணனும் கிடையாது. Say 24,40,722 is the successor of 24,40,701 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். There is nothing wrong in it. அடுத்தது ஆப்ஷன் B பாருங்க 100,199 கொடுத்திருக்காங்க. So successor of given number நம்ம கண்டுபிடிக்கணும். So successor of 100,199 equals to, that is 1,199 plus 1 will gives you, நம்ம 1 add பண்ணும்போது here will get 0, carry on 1, again 0, carry on 1, so will get 2 here. So balance இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதுவோம். So successor of 100,199 is 100,200. Clearly we can say that 1,02,000 is successor of 1,01,99 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஆப்ஷன் C பாருங்க, நம்ம கொடுத்துக்க நம்பர்ஸ் பாருங்க 1099999 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நதிங் இஸ் 10,99,999 தான் கொடுத்திருக்க நம்பர். ஸோ இதுக்கு நம்ம சக்சஸர் கண்டுபிடிக்கணும். ஸோ சக்சஸர் ஆஃப் 10,99,999 equals to formula n plus 1. So we have to add 1 in this. So 10,99,999 plus 1. So when we add 1 here, once digit 1 add upon, we will get 0, carry on 1, 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 1. And இங்க இருக்கிற 1. So clearly 11 lakh நமக்கு கிடைக்குது. So 11 lakh is the successor of 10,99,999 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். Finally option D பாருங்க, கொடுத்திருக்க நம்பருக்கு நம்ம சக்சஸர் கண்டுபிடிக்கணும். So successor of 23,45,670 equals to n plus 1, that is 23,45670 plus 1 will gives you 23,45671. So clearly 23,45,671 is the successor of 23,45,670 அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம். So next question பார்க்கலாம் வாங்க. Question number 6. Question number 6, write the predecessor of அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம இங்க கொடுத்திருக்க 4 ஆப்ஷனுக்கும் predecessor கண்டுபிடிக்கணும். So according to the concept of predecessor formula நமக்கு தெரியும். Predecessor is equal to n minus 1. நான் short formula எழுதுறேன். So of course given number 94 ஆ இருந்துச்சு அப்படின்னா the predecessor of given number is equal to n minus 1, which we can get 94 minus 1 will gives you 93. Similarly predecessor of 10,000 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது predecessor of 10,000 க்கு which gives you 10,000
minus 1 will give you 9999. So 9999 is the predecessor of 10,000 அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். So again இப்போ பாருங்க நம்ம predecessor கண்டுபிடிக்கணும் for the number 208090 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So while 208090 ஓட 1 மைனஸ் பண்றேன். So I'll get 208089 கிடைக்குது. So 208089 is the predecessor of 208090 அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணலாம். Again அடுத்த நம்பர் அடுத்த subdivision பாருங்க 7654321 கொடுத்திருக்காங்க. So of course predecessor of 7654321 equals to we have to 7654321 minus 1 பண்ணனும். So I'll get 7654320 of course. So clearly நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா இந்த இடத்துல இந்த செக்ஷன்ல வந்து ஒரு சம் வந்து ஹோல் நம்பர்ஸ் இன் பிட்வீன்ல இருக்க ஹோல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். சக்சஸர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு 4 சப்டிவிஷன் பண்ணிருக்கோம். ப்ரீடிசெசர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு 4 சப்டிவிஷன் பண்ணிருக்கோம். ஹோப் இந்த சம்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸர்சைஸ் 2.1ல இருக்கிற ப்ரீவியஸ் சம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணுங்க. அண்ட் அப்கமிங் எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய மேத் கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.